ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சிறப்பு பேரவை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமை வகித்தார். மாவட்ட இணை செயலாளர் மன்சூர் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட துணைத் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார். மாவட்ட தணிக்கையாளர் திருமுருகன் செயல் அறிக்கை வாசித்தார். மாநில துணை செயற்குழு உறுப்பினர் ஜெயமுருகன், மாவட்ட துணைத் தலைவர்கள் முனியராஜ், முடியப்ப தாஸ் சாரதி, மாவட்ட இணை செயலாளர் ஜீவா, மாவட்ட தணிக்கையாளர் தேவி ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழித்தனர். மாநில தலைவர் ரமேஷ் துவக்க உரை ஆற்றினார். முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் காணொலி காட்சி வாயிலான வாழ்த்துரை வழங்கினார். மாநில பொதுச் செயலாளர் ராஜசேகரன், மாநில பொருளாளர் புகழேந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் நிறைவுரை ஆற்றினார். சரவணகுமார் நன்றியுரை கூறினார். மாநில தலைவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்ததை இன்று வரை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்களை அழைத்து பேச வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத நிலையில் ஊராட்சிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இதனால் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் நிதி வராத நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். அரசு அந்த போராடுபவர்களையெல்லாம் அழைத்து பேசி, எங்களையும் அழைத்து பேசி, இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். அது தவிர்த்து துறைவாரியாக ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக ஊராட்சி தேர்தல்களை நடத்த வேண்டும். ஊராட்சி தேர்தல்களை நடத்தாத சூழ்நிலையிலே அரசாங்கத்திற்கு வரக்கூடிய மானியம் என்பது இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கும் நம்முடைய மாநில அரசுக்கும் சரியான உறவுமுறை என்று செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய ஊராட்சி அமைப்புகளுக்கோ அல்லது மக்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாத நிலை என்பதை வர வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசையும் இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதன் காரணமாக முழுமையாக வழங்க வேண்டிய அனைத்து மானியங்களையும் ஒன்றிய அரசு நம்முடைய மாநிலத்துக்கு வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எங்களுடைய கோரிக்கைகள் ஊராட்சி அமைப்புகளை பிரிக்க வேண்டும். கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு உண்டான அந்த கோரிக்கைகள் மற்றும் NRES திட்டத்திற்கு இதுவரை அரசு இந்த வேலை பார்த்தவர்களுக்கு கூட ஊதியம் வழங்குவதிலே அதற்குண்டான நிதியை வழங்குவதிலே இருந்த நெருக்கடியை அரசாங்கத்திற்கு கொடுத்து வருகிறது. ஒன்றிய அரசாங்கம் இது ஒரு சட்டம் அல்ல, இது ஒரு திட்டம் அல்ல, சட்டம். அப்போ இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம்தான் முடிவு செய்தது. அவர்கள்தான் அதற்குண்டான நிதி வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் கட்டுமான பணிகள் அவ்வாறு முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தக்காரர்கள் பாதிப்பிருக்கிறார்கள். அதை தாண்டி நம்முடைய மக்கள் 100 நாட்களுக்கு வேலை கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள்.